வீட்டுக்கு போய் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் பாருங்க. அவ பேர் அருணிமா சின்ஹா. அவ ட்ரெயின்ல வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தூக்கி எறியப்பட்ட, ராத்திரி 1:30 மணிக்கு தூக்கி எறியப்பட்ட ஒரு பெண். நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் செல்வங்களே. உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ வேதனைகளை அடைந்து கொண்டு உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தான் ஊக்கம் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ சொல்றாங்க, நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் என்ன கடிக்க கூடாதுன்னு கல்லை எடுத்து வீசிட்டு உட்கார்ந்து இருந்தேன். அந்த வலியோட அதை விடவா வலிக்க போகுது. ஒரு கால் மிச்சமாகட்டும், அனிஸ்தீசியா இல்லாம ஆபரேஷன் பண்ணுங்கன்னாங்க. அனிஸ்தீசியா இல்லாம ஆபரேஷன் பண்றாங்க. எழுதி வச்சுக்கோங்க, 2011 மே மாசம் அவளுக்கு இது நடக்குது. 2013 மார்ச் ஒட்டை காலோடு அருணிமா சின்ஹா எவரெஸ்ட் ஏறி விட்டாள். நீயும் நானும் அருணிமா சின்ஹா தான். அது எங்க தெரியுமா? அந்த பேட்டி கொடுத்தா நான் எங்க கீழே விழுந்தோமோ அந்த ட்ராக்ல நடந்து கொடுக்குறான். நீங்களும் நானும் எவரெஸ்ட் ஏறிலாம், ஆனா எங்க தோத்தோமோ அந்த புள்ளியை சந்திச்சு அங்கிருந்து ஜெயிக்கிறது கஷ்டம். சொல்றா, இந்த இடம் தான் என்னை அவமானப்படுத்தியது, இந்த இடம் தான் நான் தோற்பேன் என்று சொன்னது, இந்த இடம் தான் எனக்கு மரணத்தை பரிசளிப்பதாக காத்திருந்தது. ஆனால் நான் இவ்வளவும் தாண்டி உயிரோடு இருக்கிறேன் என்றால் கடவுள் எனக்காக வேறு ஏதோ திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லுவதற்காகத்தான் வந்தேன். இந்த இடத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கை காட்டி பேசினாங்க. அப்பதான் நான் அசஞ்சி போன குழந்தைகளே. எந்த புள்ளி நம்மை தோற்கடிப்பதற்கு தயாராக இருக்கிறதோ குழந்தைகளை, என் செல்வங்களை, மாணவர்களே, அந்த புள்ளியிலிருந்து கூவி கூவி சொல்லுங்கள், நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன், நான் வெற்றி பெற்றே தீருவேன், என்னால் முடியும் என்று